தான் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்க வந்து க்ளீன் பண்ண நாங்களே இறங்கி க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு குட்டி பசங்க இருக்காங்க. சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைம் எல்லாரும் வெளியே தான் இருக்கிறோம். ஓசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் மஞ்சள், கருப்பு நிற கலரில் குடிநீர் வருவதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூக்கண்டப்பள்ளி அருகே உள்ள வசந்தம் கார்டன் என்ற குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் மஞ்சள் கருப்பு நிற கலரில் குடிநீர் வருவதால் அதை பயன்படுத்தினால் சரும நோய்கள், உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. வசந்தம் கார்டன் என்ற குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் முறையான சாலை வசதி, கழிவுநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டும் அப்பகுதி பொதுமக்கள் தற்போது அருகே உள்ள ஏரியில் இருந்து வெளியேறக்கூடிய நீர் கால்வாய் நீரில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லையும் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே சமயம் இங்குள்ள ஆழ்துளை கிணறுகளில் மஞ்சள் கருப்பு நிறங்களில் தண்ணீர் வருகிறது. இதை பயன்படுத்தினால் சரும நோய் மட்டுமின்றி குழந்தைகளுக்கு பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு இதற்குரிய தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க மொத்தம் 150 வீடு இருக்குதுங்க. ஆனா அது 150 வீட்டுல வந்து தண்ணி வசதி, சாலை வசதி எதுவுமே கிடையாதுங்க. இங்க கழிவுநீர் போறதுக்கு கூட வசதி கிடையாதுங்க. இந்த ஏரியோட பேக்கப் வாட்டர் வந்து ஃபுல்லா ஏறி இப்ப 2 பேரோட போர்வெல் வீணா போயிடுச்சுங்க. நாங்களும் எத்தனையோ தடவை முனிசிபாலிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்டோட பாருங்க கொடுத்துருக்குறோம். ஏரியில ஃப்ளட் வந்து ஃபுல்லா வீடு வாசல் வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சுங்க போன மழையில. இந்த மழை வர்றதுக்குள்ள நாங்கள் எதாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு நாங்களும் எத்தனையோ இடம் போகிறதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸே கிடையாது முனிசிபாலிட்டியிலேருந்து. இப்போ ரிங் ரோடுலேருந்து எக்ஸ்ட்ரா வேற இப்போ ட்ரைனேஜ் லைன் போட்டு இந்த ஏரிக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பழைய காட்டிலும் இப்போ வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும்போது இருக்கிற அந்த பழைய கெனால் ஃபுல்லாகவே எல்லாம் பிளாக் ஆகிருக்கு. அதையும் க்ளீன் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ அடுத்த மழை வந்ததுன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? அது முனிசிபாலிட்டி எடுத்துக்குமா? இப்போ கேசி நகரில் ஆன மாதிரி இப்போ எங்களுக்கும் ஆகிடும். அதே மாதிரி ஏரியோட வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகிற கட்டாக வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டி 2 பேர் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 15-20 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டா வந்து 3 அடிக்கு ஹைட்டு அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து போர் போட்டு தண்ணி சேல் பண்ணுறாங்க டேங்கரில். அதுக்காக அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. தண்ணி வெளியில் போக முடியாமல் ரிவர்ஸ் ஆகிதான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. இது லாஸ்ட்டு 3 வருஷமாக தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சா ஒரு பிட்டு தண்ணி நிற்காது, ட்ரைனேஜ் தண்ணி நிற்காது. எங்களை அந்த கட்டாவை எடுத்து கொடுங்கன்னு சொன்னாக்க அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் கட்டாவை எடுத்து விட்டுறோம், அப்புறம் ட்ரைனேஜ் உங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்குறாங்க முனிசிபாலிட்டியில். நாங்கள் என்ன இதுக்கு பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு சொல்யூஷனும் நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் திருப்பி எங்களே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனி இந்த எல்லா சிப்காட் தண்ணி இருக்கு இல்லைங்களா, சிட்கோ தண்ணியோட இந்த பல்லூர் ஏரியில் அங்கேருந்து வர தண்ணி ஃபுல்லாக இங்கே வருது. கெமிக்கல் வாட்டர் ஃபுல்லாக இங்கே வருதுங்க. அது யாருமே இது பண்றது இல்லை. இந்த பாருங்க, இதெல்லாம் போர் வாட்டருடைய கலர். எல்லாருக்கும் ஸ்கின் அலர்ஜி ஆகி இப்போ அவங்க ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அப்படியே பேட்சாக ரவுண்டாக இருக்கு. ஏன்னா இது அவங்க கவனிக்காமே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட கவுன்சிலர் என்ன சொல்றாரு? எங்கள் கவுன்சிலர் வந்து அவருக்கும் சொல்லியிருக்கோம். அவரும் நிறைய தடவை முனிசிபாலிட்டியில் போய் சொல்லியிருக்கிறாரு. அவங்க செய்யறேங்கிறாங்க. வந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை யாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.